வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதமிருந்து பாக்கியம் பெற்ற நாளான அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாறு என்ன என்று தெரியுமா? எதனால் அந்நாள் ஆலயங்களில் விசேஷமாக பார்க்கப்படுகிறது? மகா சிவராத்திரி பூஜை முறையை முறையாக கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மதேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயினர். அவர்களை காப்பாற்ற அன்னை பார்வதி தேவி இரவு முழுவதும் பூஜையில் சிவபெருமானை நினைத்து பூஜிக்க ஆரம்பித்தார். அன்று இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அவர் வேண்டியபடி அனைத்து உயிர்களும் காப்பாற்றப்பட்டன. உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிர்களும் அந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள். பார்வதி தேவி சிவனை வணங்கி பூஜை செய்து பலன் பெற்ற அந்த ராத்திரிதான் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதம் சதுர்தசி திதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றதால் இன்றும் மாசியில் வரும் சிவராத்திரிக்கு சக்தி வாய்ந்த பலன்கள் உண்டு. அதனால்தான் மாசியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜெபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்களும் என அனைத்தும் நீங்கும். அன்னை நமக்காக வாங்கித் தந்த வரம்தான் இந்த மகா சிவராத்திரி. அன்று செய்யும் பூஜையால் அனைத்து பாகியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சம் கிட்டும். தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரிதான். ஆனால் அதென்ன தெரிந்தே செய்த பாவங்கள்? எந்த பாவத்தையும் செய்துவிட்டு மகா சிவராத்திரியில் பூஜை செய்தால் போதுமா? செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று கேட்கலாம். சரியான கேள்விதான். கால சூழ்நிலைகளால் செய்த பாவங்களுக்கு சிவராத்திரியில் பூஜை செய்வதால் நன்மை கிடைக்கும். பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். ஓம் நம சிவாய.